நாமத்து சொல்கின்றார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்தும் என்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்தும் என்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பரிமாறும் போதும் என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போதும் என்னை தூக்கி நடத்தினீர். நான் பரிமாறும் போதும் என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போதும் என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நன்றி இயேசுப்பா, நாளுக்கு நன்றி இயேசுப்பா. நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய தலைப்பு என்னன்னா, காணாமல் போன வெளிக்காசு. இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 3 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது காணாமல் போன ஆடு, இரண்டாவது காணாமல் போன வெளிக்காசு, மூன்றாவது காணாமல் போன குமாரன். வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10ஆம் வசனம் வரை. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விலக்கி கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவங்களா இருக்காங்க. அதுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போயிடுது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சேன், என்னோட கூட சேர்ந்து சந்தோஷப்படல அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊமையில வெள்ளிக்காசு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஒரு யூத பெண்ணுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயம் பண்ணும்போது மணமகன் வீட்டில இருந்து இந்த 10 வெள்ளிக்காசு அந்த பெண்ணுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. அதுல அந்த ஒவ்வொரு வெள்ளிக்காசுலையும் ஒவ்வொரு கட்டளை எழுதியிருக்கும். அந்த காலத்துல நிச்சயம் பண்ணதுல இருந்து 1 வருஷம் கழிச்சுதான் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த 1 வருஷமும் அந்த பெண்ணு அந்த 10 வெள்ளிக்காசை எப்படி பத்திரமா வச்சுக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அவங்க கல்யாணத்துக்கு அந்த 10 வெள்ளிக்காசையும் சங்கிலியில கொடுத்து அதை செயினா கழுத்துல போட்டுக்கணும். அது அந்த காலத்துல உள்ள சட்டம். இது இப்பவும் இஸ்ரேல் நாட்டில் கடைபிடிச்சுட்டு தான் வராங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளிக்காசு அப்படி வந்ததுதான் அந்த 10 வெள்ளிக்காசு தான் அந்த ஸ்திரீல இருந்துச்சு. அதுல ஒரு வெள்ளிக்காசு தான் அவங்களுக்கு தொலைஞ்சிட்டு. அவங்களுக்கு ரொம்ப பயம். அந்த ஒரு வெள்ளிக்காசு காணாம போனது குறிச்சு இருந்த பயத்தை விட அவங்களுக்கு அது மணமகன் வீட்டுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நம்மள தப்பா பேசுவாங்களோ, இல்லைன்னா இவருக்கு இந்த 10 வெள்ளிக்காசு கூட பத்திரமா வச்சுக்கிறது இல்லையே, இவனா எந்த கல்யாணம் முடிஞ்சு குடும்பத்தை பார்த்துக்க போறாளோ அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப பயம். அதனாலதான் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, விளக்க கொடுத்து வீட்டை பெருக்கி அதை தேடுறாங்க. அவங்க தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரங்களையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை நான் கண்டுபிடிச்சேன், என்னோட கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல டைல்ஸ் கட்டுலாம் இருந்திருக்காது. இப்போ டைல்ஸ் இருக்கு. அவங்க அந்த தரையெல்லாம் ஓட்டையா
பெருக்கிறது அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வீட்லேயுமே ஏதாச்சும் காணாமல் வச்சு அப்படின்னா அந்த கட்டில தான் நல்லா உள்ள வரைக்கும் பெருக்கணும் இல்லையா? அதே போல தான் நம்ம இருதயத்துக்குள்ளேயே நல்லா ஆழமாக சிந்தித்து பார்க்கணும். நம்ம அந்த கட்டளைகளை வந்து கை கொள்றோமா அப்படின்னு நம்மளே சிந்தித்து பார்க்கணும். அப்படி அந்த 10 கட்டளைகளையும் கை கொண்டு யார் இருக்காங்களோ அவங்கள குறித்து தான் பரலோக ராஜ்யத்தில் வந்து தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது என்று ஆண்டவரின் உபகரணை மூலம் நமக்கு உணர்த்துகிறார். நாமும் இந்த 10 கட்டளைகளை கை கொண்டு வருகிற நாட்களுக்கு ஆண்டவர் நாமே உதவி செய்வார்கள். ஆமென். பேச வேண்டியதான் பேசிட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டு தெரியும் சொல்லிட்டு கிடையாது. சப்ஜெக்ட் கிளாப் பண்ணிக்கலாமா? இஸ்லாம் போடாமல் இருந்தால் இதே வந்திருப்போம். அவர் சிறந்த சத்தியத்தை வந்திருக்கோம் அப்படிதானே? அதனால நேரத்தில் ஏதாவது புக்கில் எங்கேயாவது பெரிய தேடுற மாதிரி ஏதாவது புக்கில் தாளந்துகள் இருக்குதான் செய்யும். நமக்குள்ளாகவும் போன வருஷம் பேசுறவங்க இந்த வருஷம் பேசுறவங்க எல்லாம் தாளந்து ஒளிஞ்சு கிடந்ததை விளக்கமா ஆரம்பிச்சு உள்ள விட்டு தேடி இருக்கு. அது ₹1 இருந்தாலும் சரி, ₹1 இருந்தாலும் சரி, இப்பதான் உள்ள தேட தேட வெளியே வருது அப்படித்தானே? ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இதுல 3 வசனம் தான் நேற்று தவறி ஆடை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே தவறிய ஒரு வெள்ளி காசு, அதற்கு 10 கட்டளைகள். ஒருவேளை இதற்கு முன்பு வேத பாடம் அது கொஞ்சம் வித்தியாசமான முறையிலே கற்றுக் கொடுத்தேன். எனக்கு அதுல புதுசா இருந்துச்சு. அங்க இப்படி 10 கட்டளைகளை நம்ம வந்து இதுக்கு இணையாக ஈடுபடுத்தி ஒரு நாளும் பார்த்தது இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் வியப்பாக இருந்தது. அந்த ஆசீர்வதிப்பாராக. 100ல் 1 போனாலும் அதை தேடுகிற ஆண்டவர், 10ல் 1 போனாலும் ஆண்டவருக்கு அது தேவை. 10ல் 1 அப்படின்னு சொல்லிட்டு எதுல முக்கியத்துவமா சொல்லுவோம்? தசம்பாகம். இடத்துல